Hey fam, welcome back to our channel. In the video la pathina Honda Hornet 2.0 oda latest version pro version pathina உங்களுக்கு 2024 January ல pathina launch பண்ற மாதிரி Honda தரப்புல இருந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ அந்த பைக்கை பத்தி full specs and details தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம up to end வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா இருந்தா மறக்காம subscribe பண்ணி பக்கத்துல உள்ள bell icon click பண்ணி ஆளுங்கற ஆப்ஷன் போடிங்கனா நான் போற வீடியோ எல்லாமே first and instant பாத்தீனா உங்க மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துரும். அதை விட இந்த வீடியோல லைக் பண்ணாம யாரா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி விட்டு பாருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹோண்டாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் செல்லிங் பைக் அப்படின்னா நான் ஹார்னட்டை சொல்லுவேன். ஒரு 200cc ஒரு வெறித்தனமான பைக்கு, ஒரு நேக்கடு ஸ்ட்ரீட் ஃபைட்டராக இருந்தாலுமே அதில் ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஸ்பெக்ஸ்லாம் பார்த்தோன்னா இன்னுமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ லாஸ்ட்டாக 2023 ஹார்னட்டோட 2.0 வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதிலே பார்த்தோன்னா அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச் மட்டும்தான் கொண்டு வந்தாங்களோ ஒழிஞ்சு நம்ம எதிர்பார்த்த ஏகப்பட்ட அப்டேட்ஸ் பார்த்தோன்னா அதில் கொண்டு வரல. பட் வந்து அந்த அப்டேட் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா 2024 ஜனவரியில் லான்ச் ஆக போகிற ஹார்னட் 2.0 ப்ரோ வெர்ஷன் பைக்கில் வந்து நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான அப்டேட்டாக இந்த பைக்கில் உங்களுக்கு டியூவல் சேனல் ஏபிஎஸ் வரப்போகுது. போன FZ V5 வீடியோவிலே சொல்லியிருப்பேன், சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வந்து நமக்கு ரொம்பவே ஆபத்தான ஒன்று அப்படின்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மீன் பண்ணி, அதுவும் இல்லாமல் ஒரு நேக்கடு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் நாங்கள் பைக்கு கொண்டு வந்தாலுமே நாங்கள் டபுள் டிஸ்க் தருவோமோ டியூவல் சேனல் ஏபிஎஸ்லாம் தர மாட்டோம்னு சொல்லி இருந்தவங்கள இப்போ இந்த ஹார்னட் 2.0 அப்டேட்டட் வெர்ஷனில் ஜனவரி மாதமே லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூவல் சேனல் ஏபிஎஸோட இந்த பைக் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஹோண்டா தரப்புல இருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு பெரிய மேஜர் அப்டேட் அப்படின்னா நாங்கள் இன்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து 183cc உள்ள பைக்கை 198cc பார்த்தீங்கன்னா நாங்கள் மாத்துறோம் அப்படிங்கிற மாதிரி ஹோண்டா தரப்புல இருந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. KTMல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டியூக் 390 RC 390 சொல்லி பைக் இருக்கு. ஆனால் அந்த ரெண்டு பைக்கிலையுமே பார்த்தீங்கன்னா பேருக்கு தான் 390cc, பட் வந்து அது 390cc கிடையாது. ஆனால் இப்போ 2023 தான் பார்த்தீங்கன்னா அந்த 390cc பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் அந்த ஹார்னட் 2.0 அப்டேட்டட் வெர்ஷன்லையும் உங்களுக்கு 198cc பார்த்தீங்கன்னா கொண்டு வர போறாங்க. இப்படி 198cc டிஸ்பிளேஸ்மெண்ட் மாற்றும் போது நமக்கு வந்து பவர் அண்ட் டார்க் இன்க்ரீஸ் ஆமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா பவர் அண்ட் டார்க் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான நல்ல பவர் அண்ட் டார்க் தான் பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க. உங்களுக்கு இனிஷியல் பிக்கப் அண்ட் டாப் எண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக சூப்பராகவே பார்த்தீங்கன்னா க்ரூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இருக்க போகுது. இந்த பைக்கில் ஒரு முக்கியமான அப்டேட்னா நான் இந்த அப்டேட்டை சொல்லுவேன். என்ன அப்டேட் அப்படின்னா 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா தரப்போகிறாங்க. ஒரு 200cc பைக்கில் 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் இருக்கும் பட்சத்தில் அந்த பைக்கோட இனிஷியல் பிக்கப்பும் சரி டாப் எண்டு சரி கொஞ்சமாச்சு கம்மியாகும். பட் வந்து இப்போ 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் தரனால இந்த பைக்கோட இனிஷியல் பிக்கப்பும் சரி டாப் எண்டு சரி வெறித்தனமாக தான் இருக்க போகுது. உங்களுக்கு 2024 ஜனவரி மாதம் லான்ச் பண்ணக்கூடிய இந்த அப்டேட்டட் வெர்ஷனில் உங்களுக்கு 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா தரப்போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஹோண்டா சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த பைக்கோட டிசைன், இந்த பைக்கோட டிசைன் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபுல் டிசைன்லாம் சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஹெட்லைட் செக்ஷன்லாம் மாற்ற போகிறாங்க. ஹெட்லைட் செக்ஷனில் ஹார்னட் 5 உங்களுக்கு அந்த ஹெட்லைட் வர்றதுக்கு ஏகப்பட்ட பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹோண்டா சொல்லியிருக்காங்க. அடுத்து லாஸ்ட் அப்டேட்டா பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண போறாங்க. ஏகப்பட்ட கலர்ல கொண்டு வர போறோம் அப்படிங்கிற மாதிரி ஹோண்டா சொல்லியிருக்காங்க. இனி அவங்க கொண்டு வந்தாதான் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னங்கிறது தெரியும். 2024 ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா இந்த பைக் லான்ச் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பைக்ல மார்க்கெட்டுக்கு வந்தா யார் யாரெல்லாம் வாங்குவீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. நானும் பார்த்தீங்கன்னா பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த ஃபேக் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபேக் நீ வந்து வியூஸ்க்கோசரம் போடுற அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். மறக்காம இந்த பைக்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்க. நான் சொன்ன எல்லா அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா அந்த கூகுளில் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். லவ் யூ ஃபார்ம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகான் தட்டி விட்டுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோவில் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட்